வெயில் சுட்டெரிக்கும் கடுமையான கோடைக்காலம் வந்துவிட்டது. நாடு முழுக்க பல பகுதிகள் வெப்பத்தில் தகிக்க ஆரம்பித்து விட்டன. வெயில் காலத்தில் வறட்சியினால் மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் கடுமையான பாதிப்புகள் ஏற்படலாம். சில நேரங்களில் சிலருக்கு ஹீட் ஸ்ட்ரோக் ஏற்படும் அபாயமும் உள்ளது. இந்த காலகட்டத்தில் சர்க்கரை நோயாளிகளும் உயர் இரத்த அழுத்த நோயாளிகளும் இதய நோய் பாதிப்பு உள்ளவர்களும் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். வெயில் காலம் என்னதான் உக்கிரமாக இருந்தாலும் உடலை நீரோட்டத்துடன் வைத்திருந்தால் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படும். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தேன் மிட்டாய் யூடியூப் சேனல். நாம் இன்னைக்கு இந்த பதிவில் கோடை காலத்தில் ஒருவர் நலமுடன் இருக்க ஒரு நாளைக்கு எவ்வளவு லிட்டர் தண்ணீர் குடிக்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். நாம் உயிர் வாழ தண்ணீர் மிகவும் அவசியம். தண்ணீர் உடல் உறுப்புகளின் செயல்பாட்டிற்கும் சிறுநீரக செயல்பாட்டிற்கும் அத்தியாவசியமானது. உடலின் செரிமான அமைப்புக்கு தண்ணீர் உதவுகின்றது. தண்ணீர் மலச்சிக்கலை தடுக்க உதவுகின்றது மற்றும் குடல் இயக்கங்களை இயல்பாக வைத்திருக்க உதவுகின்றது. வெயில் காலங்களில் நிறைய தண்ணீர் குடிப்பதும் நீரேற்றம் நிறைந்த பழங்கள் காய்கறிகளை சாப்பிடுவதும் உடலுக்கு நன்மையை தரும். கோடையில் குடிக்கும் தண்ணீரின் அளவை அதிகரித்தாலே பல்வேறு பாதிப்புகளிலிருந்து நாம் தப்பிக்கலாம். இந்த காலநிலையில் உடலில் எப்போதும் தண்ணீரின் அளவு குறையாமல் பார்த்து கொள்ள வேண்டும். தொண்டை முழுமையாக வறண்டு போகும் முன்னரே தண்ணீர் குடிக்க வேண்டும். அரை மணி நேரத்திற்கு ஒரு முறை தண்ணீர் சிறிதளவாவது எடுத்துக்கொள்வது நல்லது. கோடை காலத்தில் ஒருவர் எவ்வளவு தண்ணீர் குடிக்க வேண்டும், குறைவாக தண்ணீர் குடிப்பதனால் ஏற்படும் தீமைகள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி நாம தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே அவசியம். ஒரு சாதாரணமாக மனிதர் கோடையில் குறைந்தது 8 முதல் 10 கிளாஸ் தண்ணீர் குடிக்க வேண்டும். கர்ப்பிணி மற்றும் பாலூட்டும் தாய்மார்கள் குறைந்தது 10 முதல் 12 கிளாஸ் வரை தண்ணீர் குடிக்க வேண்டும். கர்ப்பிணி பெண்களுக்கு தண்ணீர் மிகவும் முக்கியம். கர்ப்பிணி பெண்கள் குறைவாக தண்ணீர் குடிப்பது கருவில் உள்ள குழந்தைக்கு ஆபத்தை விளைவிக்கும். அதேபோல் தாய்ப்பால் கொடுக்கும் பெண்கள் 10 முதல் 12 கிளாஸ் தண்ணீர் குடிப்பது முக்கியம். கோடை காலத்தில் குறைவான அளவில் தண்ணீர் குடித்தால் அது விரைவில் நீரிழப்பிற்கு வழி செய்யும். சிறுநீரகத்தில் நீரின் அளவு குறைவாக இருந்தால் விரைவில் கற்கள் ஏற்படும் வாய்ப்பு உள்ளது. குறைவாக தண்ணீர் குடிப்பது மலச்சிக்கல் அல்லது வயிற்று வலி போன்ற செரிமான பிரச்சனைகளை ஏற்படுத்தும். கோடையில் நீர் பற்றாக்குறையால் நீர்ச்சத்து இழப்பு ஏற்படும் அபாயம் அதிகம். நீரிழப்பு வாந்தி மற்றும் வயிற்றுப்போக்கை ஏற்படுத்துகிறது. இது மிகவும் ஆபத்தானது. கடுமையான நீர் இழப்பு ஒருவரின் உயிரையும் பறித்துவிடும். கோடையில் வெளியில் செல்லும் போது அவசியம் தண்ணீரை கூடவே எடுத்து செல்லுங்கள். நீர் பழங்களான வெள்ளரிக்காய், தர்பூசணி, முழா பழங்களையும் சாப்பிட்டு உடலை நீரேற்றமாக வைத்திருங்கள். கோடையில் உடலை நீரேற்றத்துடன் வைத்திருப்பது ரொம்பவே முக்கியமானது. இது உங்களை நாள் முழுவதும் சுறுசுறுப்பாகவும் உடலை மற்ற நோய்களிலிருந்து பாதுகாக்கவும் உதவுகிறது. எனவே மேலே சொன்னபடி அனைவரும் கோடை காலங்களில் நீரேற்றத்துடன் இருக்க வேண்டியது மிக மிக முக்கியமானது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு பயனுள்ள தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.